ஓகே, வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தலைவன் விஜய் சித்து அவரோட மூவி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்த்து தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா கைஸ், நான் ஆல்ரெடி திங்க் பண்ணியிருக்கேன். என்னன்னா விஜய் சித்து வந்து டைரக்ஷன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அவரோட பாடியை ஃபிட் பண்ணி இனிமேல் நடித்து பெரிய ஆளாதெல்லாம் ரொம்ப கஷ்டம். முடியாதுன்னு சொல்லலை, கொஞ்சம் கஷ்டம். அவரை நம்ம அவ்வளோ தூர பார்த்துருப்போங்க, அவரோட கேரக்டர் எப்படி அந்த மாதிரி பார்க்கும்போது அது கொஞ்சம் கஷ்டம். முடியாதுன்னு இல்லை, கொஞ்சம் கஷ்டம். அதுவே ரஷத் கான் வந்து நடிப்பு நீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அவர் ப்ரூவ் பண்ணிட்டாப்ல, கொடுத்த சான்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அவர் நடிச்சு ட்ரெய்லர் வரும்போது படம் சினிமா தேட்டரில் பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா, நம்மளே நடிச்சு நம்ம நடிச்சா எப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. நம்ம மொபைலில் டிவியில் பிளாக்ஸ் பார்த்துட்டு சினிமாவில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இப்போது தலைமை டைரக்ஷனில் இறங்கிட்டாப்புல, நீ என்னடா என்னை ஹீரோ வச்சு படம் எடுக்கிறது, நான் எடுக்கிறேன்டா படம் அப்படின்ட்டு இறங்கிட்டாப்புல. சரி வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். வேல்ஸ் யூனிவர்சிட்டியா? அன்டைட்டில்ட் ப்ராஜெக்டா? தலைவா, நீ என்ன கதை யோசிச்சு வச்சிருக்கியோ பயப்படாம தைரியமா சொல்லுப்பா. அப்படி நடுவுல திணறன்னு வச்சுக்க, என்கிட்ட நிறைய கதை சொல்லுவீல, அதுல ஒண்ணு அடிச்சு விடு. பவுண்டர் ஸ்கிரிப்ட் வச்சிருக்க, வீடியோ வச்சிருக்க. சார் நீங்க வரலாம். நல்லா தெரியும்ல. 10th எவ்வளவு மார்க்? 240. நான் சொல்றேன்பா 250 சார். படம் எடுக்க தானே வந்திருக்கோம், எதுக்கு 10வது மார்க்லாம் கேட்கிறாரு? ஏதோ ஒண்ணு கேட்கிறாரு, விடுப்பா. +2ல 440. 750 சார். என்ன டிபார்ட்மெண்ட் சார்? நீங்க மார்க் கம்மியா இருக்கான்னு ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். என் பையன் படம் சூப்பரா எடுப்பான். ஒரே ஒரு சான்ஸ் மாத்திரம் கொடுங்க சார். உட்காரப்பா. படத்து சான்ஸுக்கு காலேஜுக்காக வருவீங்க? ஆமா சார். சார் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க சார். இருப்பா. ஏண்டா காலேஜ் அட்மிஷனுக்கு அப்பாவை கூட்டிட்டு வருவாங்க, யாராவது சினிமா சான்ஸ் கேட்கறதுக்கு அப்பா கூட்டிட்டு வருவாங்களா? இல்ல சார், நான் தனியா காலேஜ் போனதை விட நானும் எங்க அப்பாவும் தான் நிறைய காலேஜ் போயிருக்கோம், அதான் சார். ஓ, கதை நல்லா இருக்குமா? கதை தானே, நாங்க சொல்லாத கதையா? ஓபன் பண்ணா சைன் பண்ணிரலாம்ல. ஏரியா கவுன்சிலர் ஃப்ரெண்ட் தான், பேசுறீங்களா? போப்பா. ஏரியா கவுன்சிலர் இல்ல சார், உன் பேரை சொன்னா சலாம் போட்டாரு. சார் சாரி சார், இந்த ஏரியா கவுன்சிலரே பெரிய ஆள் நினைச்சுங்கிறார் சார் எங்க அப்பா. நீங்க நீங்க இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பாருங்க சார். ஆர்வதி நம்பியாரா? பிரைவேட் நம்பர். ஹலோ, யாரு? சித்து, வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன்ப்பா. உன் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் சார். விடிவி கணேஷ் சார், நான் பெரிய ஃபேன் சார். வாய்ஸ் தெரியலடா உனக்கு. விடிவி கணேஷ் உங்க வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. கட்டக்குரல்ல என்ன அழகா பேசுவீங்க சார். இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா? ஏய், யாரடா பேசிட்டு இருக்க? குடு. யாரு? நான் வேல்ஸ்ல இருந்து ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன் சார். நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு இருந்தேன் சார். என் அக்கா பையன் நல்லா 12th கரெக்டா கம்மியா எடுத்தான் சார். அட்மிஷன் எடுக்கறானா? காலேஜ்ல மெடிக்கல் சீட்டோ இல்ல டென்டிஸ்ட் சீட்டோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நம்ம வேணா ஒரு போட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் சார். சித்தன போன்ல நீ எதுக்கு அலே பேசிட்டு? வந்துட்டான். குறா காலேஜ்ல இருந்து. ஹலோ, யாரு? ஹலோ, வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து சான்சலர் ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன். யாரா இருந்தாலும் காலேஜ் ஈவெண்ட்டுக்குலாம் வர முடியாது சார். காலேஜ் ஆல்ரெடி event. எங்களுக்கு இந்த மாசத்துக்கு அட டேட்டே டேய். இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, ஈவெண்ட்டை வேணா ஒரு 2 மாசத்துக்கு போஸ்ட்போன் பண்ணுங்க. அதுவும் ஈவெண்ட்டை postpone பண்ணுவோம். payment பாத்தியா, கட்டாம அவங்க வரலாம். தளபதி யாரா இவங்க? லூஸ் நக்கலை பாத்தியா? ஓகேவா? ஏன் பக்கத்தினே இருக்கிறீங்க? குடு போன குடு. சரி. ஹலோ, யாரு? டேய், உங்களை வச்சு படம் பண்ணலாம்னு பார்த்தேன். இனிமேல் உங்களுக்கு ஃபோன் கூட பரவாயில்ல, பண்ண நிறைய மாட்டேன். பேருக்கு வேணா chance ஃபோன். ஹலோ 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 ஹலோ. யாரா? யாரோ ஐஸ்வரி கணேசா. ஐஸ்வரி கணேஷா? எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க பத்தியா? அந்த மாதிரி பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க சார், அதுக்காக என் சான்ஸ்ல கை வச்சிடாதீங்க சார்.
வெல்கம் டு வெல்கம் விஜய் டு சித்து விஜய் சித்து vlogs. vlogs இல்ல படம். கதை சூப்பர்ப்பா, ஆனா டைட்டில் உங்க ஸ்டைல்ல பயங்கரமா இருக்கணும். பயங்கரம் இல்லை சார். பயங்கரம் விஜய் சித்து சொல்லுவார் நினைச்சேன். பயங்கரம் இல்லை சார், பயங்கரம் டைட்டில் கார்டு போட்டான். வேற லெவலு பரவாயில்ல. சித்து ப்ரோ நல்லா தான் நடிக்கிறாப்புல. நல்லா இருக்கா? வேற லெவல் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, வீடியோ பார்த்தாச்சுங்க. வேற லெவலில் இருந்துச்சு. தலைவன் வேற லெவல் பண்ணிட்டா. அப்படி நம்மலாம் காலேஜுக்கு அட்மிஷன் கேட்கறதுக்கு தான் அப்பாவை கூப்பிட்டு போவோம். தலைவன் மூவி சான்ஸ் கேட்கறதுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தா. அப்படி நல்ல ஐடியா நல்லா இருந்துச்சு. அந்த ஃபோன் கால் போர்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஹர்ஷத் வந்தாலே களை கட்டுதுங்க. ஹர்ஷத் கன்னியாக மாறிட்டு வரேன்னு நினைக்கிறேன். மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ப்ரோ உங்கள் கூட ஹர்ஷத் இருக்கா, அப்படி கேம்ப் ஸ்டோரி இருக்கா, அப்படி பார்த்து ஃபுட்டேஜ்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி கருத்துலாம் அந்தளவு வேணாம் ப்ரோ, ஏன்னா அவங்களுக்கு புரியாது. சும்மா டம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் கருத்துக்கள் கம்மியாகவும் நகைச்சுவைகளை நறுக்குன்னு வச்சு ஒரு படத்தை இறக்குறோம் நம்ம தான். ஓகேவா? அந்த மாதிரி படத்தை இறக்குறோம். உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நல்ல படமாக. ஓகே, அவ்வளோதாங்க. வீடியோ முடிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போன டைம்லாம் 60 பேர் பார்த்துருக்கீங்க, என்ன 20 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சின்ன யூடியூபர் நானே, கொஞ்சம் சப்போர்ட் செய்யுங்க. இது மாதிரி கண்டென்ட் இது மாதிரி இல்லை, இதை விட இன்னும் பயங்கரமான கண்டென்ட் தான் லைனில் இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.